பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1. முன்னுரை. பொன்னியின் செல்வன் என்னும் புதினத்தை படித்த பின்பு வரலாற்றின் மீதும் வரலாற்று மாந்தர்கள் மீதும் பெரும் ஆர்வம் வந்துவிட்டது என்றேதான் சொல்ல வேண்டும். போதையில் சிறந்த போதை எது என்று என்னிடம் கேட்டால் வரலாற்று போதை என்றுதான் நான் சொல்வேன். எப்போதுமே வரலாறு ஒரு ஆகச்சிறந்த அனுபவத்தை அளிக்கக்கூடியது. அதை அனுபவிக்கும்போது உண்மையாகவே நாம் சொக்கி போய்விடுவோம். தமிழ்நாட்டுச் சூழலில் வரலாறு நமது வாழ்க்கையின் முக்கியமாக அங்கமாகவே திகழ்கிறது எனலாம். தமிழ் மொழியின் சிறப்பும் தமிழ் மக்களின் சிறப்பும் வரலாற்றிலிருந்து விளைந்ததாகவே நான் பார்க்கிறேன். அந்த வகையில் மிக அதிகமாக நான் தேடியவை, தெரிந்து கொண்டவை, படித்தவை அனைத்தும் வரலாறு பற்றியதே. பொன்னியின் செல்வன் அதற்கான ஆரம்ப புள்ளி. ஆதித்த கரிகாலனை என் மனம் கதாநாயகனாக ஆக்கி கொண்டதும் பொன்னியின் செல்வனில் இருந்துதான். பிற்கால சோழ வரலாறு விஜயாலய சோழர் தஞ்சையை மீட்டதிலிருந்து தொடங்குகிறது. விஜயாலயன் தொடங்கி முதலாம் பராந்தகன் வரை 3 சோழ பேரரசர்கள் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் என்றால், இவர்கள் மூவருக்கு பின் ராஜராஜ சோழன் அரசராகும் வரை இடைப்பட்ட 35 ஆண்டுகள் 5 அரசர்கள் ஆட்சி செய்துள்ளதாக வரலாறு சொல்கிறது. அப்படியானால் இக்குறுகிய காலத்தில் சோழத்தில் தேசத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்த 35 ஆண்டுகளுக்குள் ஏன் என்னுடைய கற்பனை குதிரையை அவிழ்த்துவிடக்கூடாது என்பதே என் முதல் எழுத்து ஆர்வமாக என்னுள் எழுந்தது. ஆனால் நான் தொடுகிற இந்த புள்ளி பல்வேறு எழுத்து ஜாம்பவான்கள் தொட்ட, இனியும் புதிய எழுத்தாளர்கள் பலர் தொட இருக்கிற புள்ளி என்பதால் என் கற்பனையை வெகு ஜாக்கிரதையாக எழுத வேண்டும் என்று மிகப்பெரிய தேடல்களை தொடங்கினேன். நீலகண்ட சாஸ்திரியார், குடவாளியில் பாலசுப்பிரமணியனார், சதாசிவ பண்டாரத்தார் ஆகிய வரலாற்று ஆய்வாளர்கள் முதல் கல்கி, பாலகுமாரன், சாண்டில்யன் என வரலாற்று புனைவின் வித்தகர்கள் வரை நிறைய படித்தேன். சமீபத்தில் வந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு எனும் சி. சரவணகார்த்திகேயன் அவர்கள் நூல், ஆதித்த கரிகாலன் கொலை என்கிற மன்னர் மன்னன் அவர்களின் நூல், பார்த்திவேந்திரன் ராஜராஜ சோழன் என்கிற சக்தி ஸ்ரீ அவர்களின் நூல் மற்றும் ஆதித்த கரிகாலன் குறித்தும் சோழ மன்னர்கள் குறித்தும் வலைத்தொடர், இணையம், பிரதிலிப்பி உள்ளிட்டவைகளில் எழுதப்பட்டுள்ள புனைவுகள், கட்டுரைகள், நாவல்கள் என அனைத்தையும் படித்தேன். அனைத்தும் என் கற்பனைகளை செறிவாக்கியதுடன் மேலும் மேலும் ஆழப்படுத்தியது. நாமும் இந்த மாய உலகில் நுழைய வேண்டும் என்கிற புதிய உத்வேகத்தை அளித்தது. ஒருவேளை ஆதித்த கரிகாலன் குறித்து ஒரு புனைவு நூல் எழுதினால் அப்புனைவு சுவாரஸ்யத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்று எனக்குள் நானே ஒரு அளவுகோல் வைத்துக்கொண்டேன். எவ்வளவு முயற்சி எடுத்து ஆராய்ச்சி செய்து ஒரு புனைவு ஏற்றினாலும் படிப்பவர்கள் தான் அதனை நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியும். நன்றாக இருக்கிறது என்று உங்களை சொல்ல வைக்க வேண்டும் என்பதே என் பேராசை. இப்புனைவில் பலருக்கு ஏற்பு இருக்கலாம், பலருக்கு மறுப்பு இருக்கலாம். வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்பதோ மாற்றி எழுத வேண்டும் என்பதோ என் நோக்கம் அன்று என்பதால் தவறுகளை பொறுத்தருள வேண்டும். இது ஒரு எளியவனின் புனைவு, சிறியவனின் முயற்சி என்றளவில் அணுகி விமர்சனங்களை திறந்த இதயத்துடன் தாராளமாக முன்வைக்கலாம். போலவே கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்கள். என் கற்பனை குதிரையில் பயணம் செய்ய தயாராய் உள்ள உங்கள் பயணத்தை முடிந்த அளவு சுவாரஸ்யமாக்குவேன் என்கிற நம்பிக்கையுடன் உங்கள் ஜெயசீலன், புவி தகவலியல் பொறியாளன், புதுக்கோட்டை.